இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நாங்க வைபிஏல படிச்சேன். வைபிஏல படிக்கும்போது பாசத்தேல் ஞானப்பிரகாசம் அவர்கள் கிட்ட நம்ம அதிகமா அறிவுறால ஆவிக்குரிய வரங்கள், கனிகள், இந்த வேதாந்தக புத்தி அதிகமா ஆழமான தர்க்கங்கள் வந்து நாங்க அங்க அதிகமா கேட்டோம். அந்த வெளிச்சத்துல கடந்த 13 வருஷமா திருமணமாகி 3 வயசுல நாங்க வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சங்கேதம் மறுபடியும் நான் எங்கேயுமே கேட்கல. இன்னுமே நான் வந்து ஃபோன்ல ஃபேஸ்புக்லனா அவரோட மெசேஜ்னா நான் ரிப்பீட் பண்ணி கேட்டுட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு வந்துட்டு அதே போல ஒரு ஆழமான சத்தியம் எனக்கு கிடைச்சதுனால நான் ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமா அந்த ஆவியின் கனிகள் நாங்க அப்புறம் முன்பாகவும் பின்பாக கனிகள் இருக்கணும், நடுவுல வரங்கள் இருக்கணும். அந்த வரங்கள் வந்து செயல்படும் பொழுது கனி அப்படின்ற அந்த சால்மை, பொறுமை இது வந்து நம்ம செயல்படுத்தணும். கனிகள் வரங்கள் இல்லாட்டியும் கூட நம்ம பருவம் போக முடியாது. ஆனால் கனிகள் இருந்தால் மட்டும்தான் பருவம் போக முடியும் அப்படிங்கிற இந்த ஆழமான சத்தியம் என்னுடைய ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு.